நேர்கள் அனைவரையும் கலைச்சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய கலைச்சங்கமம் நிகழ்ச்சியில் உங்களோடு நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு கலைஞர் கலந்து கொள்ள இருக்கின்றார். அவர்தான் பாலமுரளி அவர்களுடைய புதல்வி ஸ்ருதி பாலமுரளி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றார். அவர் பல இசைக்கலை வாத்தியங்களையும் வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞர். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் திரைப்படங்களுக்கும் வாசித்த பெருமைக்குரியவர். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஒரு யூடியூபராகவும் விளங்குகின்றார். பல்வேறு மக்களை கவர்ந்த இசை வடிவங்களை யூடியூப் தளத்திலும் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார். அதோடு அவர் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்குகின்ற ஒருவர். ஆகவே பல்துறை கலைஞரை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் மகிழ்வடைகின்றோம். வணக்கம் ஸ்ருதி. வணக்கம். ஆமாம், உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பலரும் உங்களோடு பேச வேண்டும் என்று ஆவலாக இருப்பார்கள். உங்களுடைய பல கலைப்படைப்புகளை இப்பொழுது யூடியூப்பில் பலரும் பார்த்து அதற்கான விமர்சனங்களை கூட வெளியிட்டு வருகின்றார்கள். நீங்கள் சொல்லுங்கள், பல வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருக்கின்றீர்கள். இத்தனை வயதிலிருந்து உங்களுடைய இசை துறை ஆரம்பமானது? எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? என்னென்ன வாத்தியங்கள் எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள்? அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா. ஸோ என்னோட மியூசிக் ஜேர்னி வந்து at the age of 3ல ஸ்டார்ட் பண்ணது. ஸோ என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே I come from a musical background. ஸோ அவங்க 2 பேருமே they had their own musical training and they were accomplished musicians and they had their own music school. So பிறந்ததிலிருந்தே I was always surrounded with music. So வீட்டை ஏதாவது போய்கிட்டே இருக்கும். So 3 வயசுல தொடங்கி I started violin and then slowly vocal, veena, flute, keyboard, and now Amma was a inspector of telecom, and Appa is right now an IT professional at Bank of America. So அவங்க 2 பேருமே அவங்க professions-ஓட சேர்த்து musicல இருக்கிற passion-னால they were teaching many students. So because of that, naturally I was brought into music too since I was little. And then after I got older, Western classical music-லையும் train பண்ணி piano, Western flute, Western vocal, எல்லாமே train பண்ணி KM Conservatory of Musicல piano பண்ணி and Trinity Collegeல Western vocal grade 8 மட்டும் முடிச்சு I've been continuing my music journey like that. And yeah, so instrument-wise, other than in Carnatic music, and even in school I played trumpet, saxophone for a little bit, Western flute. So எல்லாமே I've been சரி, இப்பொழுது இசைத்துறை தவிர ஸ்ருதி என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அதனை அறிய ஆவலாக இருப்பார்கள் நேர்கள். அது பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா. So இப்போ I'm doing my undergraduate degree, University of Toronto-ல. I'm doing a double degree, BBA in Management and Finance and BSc in Statistics. So my main interest is in finance and that whole industry. And the previous year என்னோட internship CIBC capital markets-ல analyst-ஆ work பண்ணேன். And இப்போ Ministry of Energy-ல analyst, project analyst-ஆ work பண்ணி கொண்டிருக்கிறேன். And I'll have one more internship coming up in the upcoming years. சரி, இவ்வளவும் செய்து கொண்டு எப்படி இந்த யூடியூப்பில் எல்லாம் பல படைப்புகளை நீங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது? எப்படி உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது? அது பற்றி சொல்லுங்கள். Yeah, for sure. So I would consider பெரிய blessing வந்து என்னோட வீட்லயே என்னோட அப்பா அம்மா 2 பேரோட சப்போர்ட்னாலயும் தான் I'm able to do everything that I do right now. And என்னோட அப்பா வந்து we have our own studio. So என்னோட அப்பா தான் எல்லா video production, audio production எல்லாமே அவர் தான் செய்றவர். And also எல்லா programs, recordings, even YouTube content வந்து அம்மா வந்து manage பண்ணி அவ like song select பண்ணி everything she manages, and appa helps with all the audio and video production and execution of everything. So வீட்லயே support இருக்கிறதுனால I was able to manage my time and get their support. சரி, இப்பொழுது பலரும் பார்த்திருப்பார்கள். இருந்தாலும் நாங்கள் உங்களிடம் கேட்போம். இப்பொழுது எத்தனை யூடியூப் லைக்ஸ் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது? குறிப்பாக சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரையில் உங்களுடைய சேனலில் எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறது? என்னோட ஃபர்ஸ்ட் தொடங்கின சேனல்ல 309,000. And also என்னோட original channel, also I started my own YouTube channel for that. So அதுலயும் almost 3,000 இருக்குது. ஸ்ருதி, உங்களுடைய பாடலையே நீங்கள் இசை வாசித்து பாடலை பாடுகின்ற அனுபவம் என்பது உங்களுக்கு எப்படி இருந்தது? Yeah, for sure. Nichima, it was a very accomplished feeling because I was sharing a lot of my covers online on YouTube and everything. So other than the other side, but when I was composing my own song and doing it, I felt very happy and felt
very proud of myself for being able to produce such a song and be able to share it. And peopleோட comments பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது that they're appreciating something that I created from scratch. And I was very happy to see all the support that everyone gave. சரி, உங்களுடைய தந்தை ஒரு வயலின் வித்வான், உங்களுடைய தாயும் ஒரு வயலின் இசைக்கலைஞர். இந்த நிலையில் நீங்கள் தொடர்ந்து வயலினை சிறப்பாக வாசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய படைப்புகளை பார்க்கின்ற பொழுது முன்னர் பாரம்பரிய வாத்திய கலைஞர்கள் வாசித்ததிலிருந்து வித்தியாசமாக வெஸ்டர்னையும் நீங்கள் பயின்றிருப்பதனால் உங்களுடைய வாசிப்பு வித்தியாசமாக இருக்கின்றது. பல இந்திய கலைஞர்கள் கூட உங்களுடைய வாசிப்பு திறன் குறித்து பல்வேறு நல்ல விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வித்தியாசத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய தந்தை வாசிக்கின்ற முறையிலிருந்து நீங்கள் வாசிக்கின்ற வாசிப்பில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன? Yeah, நிச்சயமா. So என்னோட மியூசிக் ஜர்னி வந்து பியூர் கர்நாடிக்ல தொடங்கி I was always only playing Carnatic music. So எனக்கு foundations வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. And then once I started to explore into film music and Western classical music, I started to understand how to like different emotions appadi kondu varadu, because Carnatic is very technical and very heavy, and you mainly focus on the way that you play and the gamakams and everything. Ana film music indu varumbodhu the emotion of the song, a different like sad song, love song, happy song, and the song ku etta madri you have to change the way that you play and be able to connect with the audience, because audience like நிறைய differences இருக்கு. An audience Carnatic kacheri வந்து ஒரு type of audience, and film music இருக்கிற audience is they expect more of a style that connects with them more. So அந்த goal வச்சிட்டு I was able to kind of change the way that I was playing in order to connect with that audience even more and bring out more emotions within screen. இதே நேரத்தில் இன்னொரு விடயம், நீங்கள் பல வாத்தியங்களை வாசிக்க தெரிந்த ஒரு காரணத்தினால் இசையில் என்னென்ன விடயங்களை உங்களுக்கு கூடுதலாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது? ஏனென்றால் வெஸ்டர்னில் பியானோ வாசிக்க தெரிந்தவர்கள், நீங்கள் அதே இது வயலினில் ஒரு கம்போசிஷனை வாசிக்கின்ற பொழுது பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பல வாத்தியங்கள், நீங்கள் புல்லாங்குழல் போன்ற வாத்தியங்களையும் வாசிக்கின்றீர்கள். ஆகவே இது ஒரு எப்படி ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கலாம்? Yeah, நிச்சயமா. So எனக்கு since I started Carnatic music from such a young age, எனக்கு ear music வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. So ஒரு சாங் கேட்டவுடனே like next second I'll be able to play that on, whether it's singing, violin, veena or flute. அந்த ஸ்வரஸ்தானத்தை வச்சு I like without even needing to write down the notes, I can play as soon as I hear. So அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தது, and that's the reason why I'm able to produce a lot of covers as well, because song karturane I'm able to play. So I'm able to translate between every instrument. So if it's song I learned in vocal, I can play that same song in violin and flute, and same thing, if I learned it in violin, I can play that again in flute or veena. So lots of overlapping is there. And also Western music, because I learned that for a lot of the shows here, I played Western flute during the shows as well. So adukkum kuda Western musically it's a different type of scale, but Carnatic music therinjadanaala I'm able to play on any pitch on the flute, even if last minute they change the pitch during the show according to the singer. I'm able to like play on whatever scale is needed on the Western flute, because the keys are different, but that's only because I know like from sarigama adu therinjadanaala I can play on any key on the Western flute. So there's a lot of overlapping between it. கர்நாடக சங்கீதத்தில் குறிப்பாக இந்த கற்பனா சக்தி என்பது மிக அதிகமாக இருக்கும். நிரவல் மற்றும் கற்பனாசுரம் போன்றவை பாடுகின்ற பொழுது அது வேறு இசையில் இல்லாத ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கர்நாடக சங்கீதத்தில் இருக்கிறது. இதனை நீங்கள் வெஸ்டர்னில் பார்த்துக்கிறீர்களா? அதாவது ஒரு கற்பனா சக்தியில் வாசிக்கின்ற விடயம் வெஸ்டர்னில் இருக்கிறது, அது பற்றி சொல்லுங்க. Yeah, நிச்சயமா. நிறைய jazz music genreல அது இருக்குது. I've worked with a few jazz musicians before. And அவங்க வந்து they will take one certain theme and drummer will continue to play, and then அவங்க solo, they call it a solo. So அந்த instrumentalistக்காக ஒரு தனி few minutes they get to play like pretty much கற்பனா ஸ்வரம் மாதிரி தான், but jazz musicல they start improvising and they play on the spot. சரி, இப்பொழுது முக்கியமான விடயம், நீங்கள் ஈமானின் இசையில் திரைப்படத்திலும் வாசித்திருக்கிறீர்கள். அந்த ட்ராக் தனியே இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்காக கூட வெளிவந்திருந்தது. இந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? இதன் பின்னர் உங்களுடைய இசைத்துறை எவ்வாறு மாற்றம் பெற்றிருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். பலரும் சொல்வார்கள் திரைத்துறைக்கு சென்றால் இருந்த நிலை மாறிவிடும் என்று. அதனை நீங்கள் உணர்கின்றீர்களா? Yeah, நிச்சயமா. So இந்த opportunityக்கு முதல்ல இமான் சாருக்கு thank பண்ணணும், because it was a huge dream for me to be able to hear myself in a film, in a Tamil film.
So in the opportunity வந்து one day I think Iman sir என்னோட music videos பார்த்து ஆன்லைன்ல ஷேர் பண்ற cover videos பார்த்து one day he suddenly messaged me and said எப்படி இருந்தது அந்த தருணம்? நீங்கள் நம்பினீர்களா இது இமான் தான் என்று? Yeah, it was very shocking. முதல்ல like I wasn't able to figure out if it was actually him or like if it was actually his account. So after I knew that it was him, I was very happy, and it took me a while to process the whole situation and reply back. So other vandorine he said like I'd like you to play in our upcoming movie nama vittu play movie la unkudave parakanum engra paattu. So adu vandu Sid Sriram paadinadu in the male version, and Sasha Tirupati she sang the female version. So idu vandu thani or violin track he recorded my violin for that same song, and other or separate song vali vandu movie liyum background score over scene ku vandonde irukku. So on the சரி, இந்த ரெக்கார்டிங் அனுபவம் எப்படி இருந்தது என்றால் நீங்கள் வீட்டில் பல ரெக்கார்டிங்களை செய்திருப்பீர்கள். இமானுடைய ஸ்டுடியோவுக்கு சென்று அங்கே இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். Yeah, நிச்சயமா. So இது வந்து because he sent the Sid Sriram partner track, I just had to make sure that I was playing exactly like how he sang it, because already ஒரு song இருக்கிறது வந்து like you hear it so many times and cover செய்யும்போது it's really easy. So this was the first time I'm hearing the song, so on the proper emotion கொண்டு வந்து trying to get the proper feel of the song and everything it was taking some more work to be able to reproduce that on the violin. It was a very good experience. சரி, சொல்லுங்கள். பல பிரபல கலைஞர்கள் உங்களுடைய படைப்புகளை பார்த்து அவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். அந்த வகையில் இந்த பாடல்களை வெளியிடுகின்ற பொழுது பிரபல கலைஞர்கள் இதை பார்த்துவிட்டு என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? அந்த ஃபீட்பேக்குகளில் உங்களுடைய மனது மறக்காத ஃபீட்பேக் என்றால் என்ன? Yeah, for sure. So ella porra covers music composers and actors have all actually responded to those covers and messaged me personally and said that I was doing really good, and they gave me their wishes and blessings as well. So like very சரி, பல கலைஞர்கள் கனடாவுக்கு வந்திருக்கின்ற பொழுது நீங்கள் அவர்களுக்கு முன்னர் வாசித்திருக்கின்றீர்கள் பல இசை வடிவங்களை. அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, நேரடியாக வாசித்த பொழுது அவர்கள் சொன்ன விடயங்களை பற்றி இந்த நேரத்தில் சொல்வீர்களா? Yeah, நிச்சயமா. So எல்லா வந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவங்களோட wishes and blessings கொடுத்திருக்காங்க, and seeing me play violin and flute and sometimes even veena for the shows, that I was very multi-talented, and they said that I was doing really good, and especially KJ Yesudas sir and Sushilama, அவங்க ரெண்டு பேரோட experiences வந்து மறக்க முடியாத experiences, பெரிய legends அவங்க. So to be able to share the stage with them and play in front of them, அதுவே ஒரு பெரிய blessing. But அவங்க personally வந்து எனக்கு சொன்னவங்க that I was doing very good and that I was very talented, and to keep doing music and to keep continuing what I'm doing. So அது வந்து ஒரு மறக்க முடியாத. இதே நேரத்தில் ஸ்ருதி, உங்களுக்கு பலர் ரோல் மாடலாக இருப்பார்கள். இசைத்துறையில் பல ஜாம்பவான்கள் இருக்கின்றார்கள். அதோடு உங்களுடைய வீட்டிலேயே வித்வான்கள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் என்றால் யார் யார்? அது பற்றி சொல்லுங்கள். Yeah, for sure. So என்னோட first role model ever since I was little was Appa, because I grew up seeing him and seeing how he manages so many things at once. I was a multi-instrumentalist and professional, the same that he's doing everything. So that was he was my number one role model to learn how to do everything. And music துறையில எல்லாருமே எனக்கு I have something to learn from every single musical composer and artist. So growing up, I've listened to everybody's songs, whether it's A.R. Rahman sir, G.V. Prakash sir, Yuvan, Iman sir, everyone, and now Sean Rold and Pradeep Kumar. So ellaroda musically there's something to learn from each of their styles. So all composers and singers, I would say, are சரி, உங்களுடைய ஆம்பிஷன் என்றால் என்ன? இசைத்துறையை பொறுத்தவரையில் என்னென்னவற்றை இன்னும் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? அதே நேரத்தில் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் நான் இந்த இசைத்துறையில் இதனை அடைய வேண்டும் என்று. அப்படி நீங்கள் இலக்கு நிர்ணயித்திருக்கின்ற விடயம் என்றால் என்ன? Yeah, for sure. So I would love to release a lot more of my independent songs, original and our own compositions of release பண்ணி I want to be able பல பிரபல பாடகர்களை சேர்த்து உங்களுடைய கம்போசிஷனில் பாடல் வெளியிடும் எண்ணம் இருக்கிறதா? Yeah, for sure. For sure in future I would love to do that, and ஒரு album சேர்த்து I would love to go on a tour and be able to perform my own songs on stage and be able to have
audiences that love my music and my own composition. So அதுதான் என்னோட goal, and also a lot more in Tamil films also. I would like to work in those as well. ஸ்ருதி, பல இளம் வயதினரை பார்த்து கொண்டால் அவர்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பழகும் பொழுதே பல மேடைகளில் அவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும், பல பெர்ஃபார்மன்ஸை வழங்குவார்கள். ஆனால் நாங்கள் உங்களை பல ஆண்டு காலமாக காணவே இல்லை. பாலமுரளியின் புதல்வி ஏன் மேடைகளில் வரவில்லை என்று நினைத்த காலம் இருக்கின்றது. ஆனால் திடீரென்று நீங்கள் வந்தீர்கள், பல படைப்புகளை தொடர்ந்து வெளியிடுகின்றீர்கள். இது ஏதாவது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒன்றா, அல்லது நீங்கள் எல்லாம் படித்து முடிந்த பின்புதான் நான் மேடை ஏற வேண்டும் என்று நினைத்து வைத்தீர்களா? Yeah, so எனக்கு சின்ன வயசுல பண்ண performances வந்து that was when I was starting to learn Carnatic music. So அது அந்த ஏஜ்ல இருக்கிற மெச்சூரிட்டியோட perform பண்ணது. And then as I got older, obviously as I was advancing more in my musical journey, Appa was always striving towards perfection. என்னோட playing and singingல he always looks to make sure that I'm performing the best that I can. So அது like practice பண்ணி to be able to develop all of that and then come back and perform was the ultimate goal. பல விருது வழங்கும் நிகழ்வுகளில் கூட உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பலர் உள்நாட்டில் நடைபெறுகின்ற விருது நிகழ்வுகளில் தான் இவ்வாறான விருதுகளை வழங்குவார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்தியாவில் நடைபெறுகின்ற விருது வழங்கும் விழாவில் கூட உங்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக எடிசன் அவார்டு மற்றும் ஆன்லைனில் நடைபெறுகின்ற பல்வேறு அவார்டு நிகழ்வுகளில் கூட உங்களுக்கு விருதுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இந்த தருணம் எப்படி இருந்தது உங்களை பொறுத்தவரையில்? அங்கே நேரடியாக சென்று விருதுகளை வழங்குகின்ற பொழுது அதனை பெறுகின்ற அனுபவம் எப்படி இருந்தது, அது பற்றி சொல்லுங்க. Yeah, நிச்சயமா. So அது வந்து ஒரு completely different experience. So I went to India to receive the Edison Awards. அது வந்து best instrumentalistக்கான award. So அது it was a very amazing experience because in the front row seats there were a lot of people from the industry sitting there as well, actors and composers, they were all sitting there, and to be able to receive the award in front of them. And also என்னோட Edison Award வந்து இமான் சரோட கையால தான் வாங்கினது. So அது வந்து ஒரு very cherished experience, and also a lot of people who watched my videos online, they came and spoke to me there at the award ceremony too. So it was a very different experience to be able to meet the people that show me so much love online and internationally as well. ஸ்ருதி, இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்துக்குள் நெருங்கி இருக்கின்றோம். உங்களை போன்று வளர்ந்து வருகின்ற பல இளம் கலைஞர்கள் கனடாவில் இருக்கின்றார்கள். பலர் இந்த வாத்தியங்களை எல்லாம் கற்று வருகின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு வளர்ந்து வந்த இசை கலைஞர் என்ற ரீதியில் என்னென்ன விடயங்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்வீர்கள்? Yeah, for sure. So first thing வந்து நிறைய practice பண்ணி develop their own skills, and also நிறைய perform பண்ணி stageல போய் get the experience of playing in front of an audience. So அவங்க confidence build பண்றதுக்கு, and record themselves to listen to their own playing or singing, and so that they can give they can constructively criticize themselves too, and also take videos or shoot whether it's covers or Carnatic music, other shoot பண்ணி online la போட்டு get feedback from other people outside as well. And நிறைய audios கேட்டுக்கொண்டிருந்தா they can get inspiration from many legendary artists and develop their own playing too. ஸ்ருதி, இதை தவிர நீங்கள் பல விடயங்களையும் செய்யக்கூடிய ஒரு பல்துறை ஆற்றல் பெற்ற ஒரு கலைஞர் அல்லது ஒரு திறமைசாலி என்று சொல்லலாம். நீங்கள் ஓவியங்களை வரையக்கூடியவர், அது பற்றி சொல்லுங்கள். அந்த விடயம் நீங்கள் பொழுதுபோக்காக செய்ய விடயமா, அல்லது நீங்கள் முறைப்படி இந்த ஓவியம் வரைவதை கற்றிருக்கின்றீர்களா? அந்த விடயங்கள் பற்றி சொல்லுங்கள். Yeah, for sure. So ஓவியம் வரைது வந்து when I was little, I started just சும்மா sketchbookல sketch பண்ணி கொண்டு இருந்தேன், like seeing images, and அதை பார்த்துட்டு என்னோட அப்பா அம்மா, they saw that I had the talent of drawing and that I was interested in it. So I actually went to some classes for a little while when I was little, and அது sketching and oil painting, pencil sketch முறைப்படியா learn பண்ணி I was able to like ஒரு statue பார்த்து or ஒரு personோட face பார்த்து I was able to grow to the level of sketching that, and even like live photos apart, like a wolf inside the snow and the madri, or like a landscape mari oil painting some murapadiya learn panni I was able to do that as well. சரி, ஆகவே பல விடயங்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த துறைகள் அத்தனையும் சிறப்பு விளங்க CMR சார்பாக நாங்கள் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு பல விடயங்களை பேசியிருந்தீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம்.
ரொம்ப நன்றி. CMR ரேடியோக்கும் அண்ட் உங்களுக்கும் ராம்பிரசன் அண்ணாக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ற, லவ் குடுக்குற எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமா என்னோட பேரண்ட்ஸுக்கும் காடுக்கும் நன்றி for all the blessings and all the support for my ஆமாம், தொடர்ந்து தென்னிந்திய திரைப்பட துறையிலும் பல்வேறு வாய்ப்புகளை நீங்கள் பெற வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட இசை படைப்புகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஸ்ருதியினுடைய யூடியூப் சேனலுக்கு எவ்வாறு செல்வது என்று நேர்களுக்கு அந்த விவரங்களையும் இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் சொல்வது பொருத்தமாக இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். Yeah, for sure. So YouTubeல போய் என்னோட full name Sruthi Balamurali என்று search பண்ணா you can find my channel SRUTHI Balamurali, and also என்னோட original music கேட்கணும்னா Sruthi Balamurali Originals என்கிற சேனல்ல போய் ரெண்டுக்கும் subscribe பண்ணி if you follow those you will be able to keep up with all of my. ஆகவே நன்றி ஸ்ருதி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. இன்றைய நிகழ்ச்சி நிறைவு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒளி வடிவத்தை வெகு விரைவில் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வோம். ஆகவே CMR டிவியை என்று சர்ச் செய்து நீங்கள் அதில் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய காட்சி பதிவை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.